மலையாள திரையுலகிலிருந்து எத்தனையோ நடிகைகள் தமிழ் சினிமாவிற்கு வந்து இங்கே முன்னணி நடிகைகளாக மாறிய பின்னர் அப்படியே தெலுங்கு, பாலிவுட் வரை சென்று கொடி நாட்டியிருக்கிறார்கள். மலையாளத்தில் 2 படங்களில் நடிக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்படியே தமிழுக்கு வந்து விடுவார்கள். அசின், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் போன்றவர்கள் எல்லாம் அப்படித்தான். இங்கே வந்த பிறகு மலையாளத்தை சுத்தமாக மறந்துவிட்டார்கள். ஆனால் மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாக இருந்த போதிலும், தமிழுக்கு நிறைய அழைப்பு வந்த போதிலும் கூட எனக்கு மலையாளம் மட்டுமே போதும் என பிடிவாதமாக மலையாள படங்களில் மட்டுமே நடித்து வந்தவர் நடிகை மஞ்சு வாரியார். அதன் பிறகு நடிகர் திலீப்பை காதலித்து திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆனவர் குடும்பத்திற்காக நடிப்பை நிறுத்தி வைத்தார். இடையில் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்திற்கு விண்ணப்பித்த பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க துவங்கினார். மலையாளத்தில் அவரது 2வது இன்னிங்ஸும் வெற்றிகரமாகவே துவங்கியது. தொடர்ந்து அவர் நடித்தாலே படங்கள் வெற்றி என்கிற நிலையில் இந்த முறையும் அவருக்கு தமிழிலிருந்து அழைப்பு வந்தது. அப்படி முதல் ஆளாக அழைத்தவர் இயக்குனர் வெற்றிமாறன். அதிலும் அசுரன் படத்தில் தன்னை விட வயது குறைந்த நடிகரான தனுஷுக்கு ஜோடியாக நடிக்க தயங்காமல் முன்வந்தார். அப்படி அவர் நடித்த முதல் படமே வெற்றி படமாக அமைந்தது. தொடர்ந்து அஜித்துடன் துணிவு, ரஜினியுடன் வேட்டையன், மீண்டும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக விடுதலை என பெரிய பெரிய ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்து வருகிறார் மஞ்சு வாரியர். சொல்லப்போனால் மலையாளத்தை விட இங்கே மும்மடங்கு சம்பளம் அவருக்கு கிடைக்கிறது. இவ்வளவு வருமானமும் வெற்றியும் கிடைத்தும் புன்னகை முகத்திற்கு சொந்தக்காரராக வலம் வரும் மஞ்சு வாரியரின் மனதிற்குள் ஒரு சோக எரிமலை குமரி கொண்டு இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. நடிகர் திலீப்பை அவர் விவாகரத்து செய்தாலும் இவர்கள் இருவருக்கும் பிறந்த மகளான மீனாட்சி என்பவர் தற்போது டீனேஜ் பருவத்தில் கிட்டத்தட்ட 22 வயது பெண்ணாக இருக்கிறார். கல்லூரி படிப்பையும் முடித்துவிட்டார். ஆனால் எப்போது மஞ்சு வாரியர் விவாகரத்துக்கு விண்ணப்பித்தாரோ அப்போதிருந்தே தனது தந்தை திலீப்புடன் அவர் சென்று விட்டார். அந்த சமயத்திலும் சரி, முறைப்படி இருவருக்கும் விவாகரத்து கிடைத்த பின்னரும் சரி, ஒரு முறை கூட தனது அம்மாவான மஞ்சு வாரியரை மீனாட்சி சென்று சந்தித்ததாக ஒரு புகைப்படம் கூட இதுவரை வெளியானதில்லை. அப்படி சந்தித்திருந்தால் அதை மஞ்சு வாரியர் வெளியிடுகிறாரோ இல்லையோ, மகள் மீனாட்சி தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் வெளியிட்டிருப்பார் தானே. ஆனால் இந்த 7-8 வருடங்களில் அப்படி ஒரு புகைப்படம் கூட வெளியாகவில்லை. அதே சமயம் அப்பா திலீப் தன்னுடன் நடித்த இன்னொரு நடிகையான காவ்யா மாதவனை மறுமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த போது அதற்கு பச்சை கொடி காட்டியதுடன் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தியவரே மகள் மீனாட்சி தான். ஆச்சரியமாக இன்னொரு பெண் சித்தியாக வந்த பிறகு குடும்பத்தில் மூத்த மகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆனால் தனது அம்மாவை விட ஒரு படி மேலாக சின்னம்மா காவ்யா மாதவனுடன் மிக இணக்கமாக நெருங்கி பழகி வருகிறார் மீனாட்சி. இருவரும் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் ஒரே போல உடை அணிவது, அதன் பிறகு திலீப் காவ்யாவுக்கு பிறந்த குழந்தையான மகாலட்சுமியை எந்நேரமும் தானே தூக்கி சுமப்பது என்று ஏதோ திலீப் காவ்யா மாதவனுக்கு பிறந்த மகள் போலவே மீனாட்சியும் நடந்து கொள்கிறார். சித்தி காவ்யா மாதவனும் அதே போல தன் பங்கிற்கு தனது மகளைப் போலவே மீனாட்சியிடம் அன்பு செலுத்தி வருகிறார். ஆனால் இப்போது வரை தனது மகள் மீனாட்சி பற்றி எந்த ஒரு இடத்திலும் மஞ்சு வாரியர் வாய் திறந்ததில்லை. ஊடகங்களும் இது பற்றி அவரிடம் கேள்வி கேட்டதில்லை. வெளிப்பார்வைக்கு அவர் சந்தோஷமான பெண்ணாக புன்னகையுடன் வலம் வந்தாலும் அவர் மனதில் தன் மகளும் இப்படி தன்னை ஒதுக்கி வைத்து விட்டாலே என்கிற தீராத ஏக்கமும் ஆறாத காயமும் இருப்பதாக அவரது நட்பு வட்டாரத்தில் உள்ள சிலர் அவ்வப்போது சில பேட்டிகளில் கூறுவது உண்டு. இங்கே தமிழ் சினிமாவில் இதே போல நடிகைகள் வரலட்சுமி, ஸ்ருதிஹாசன் ஆகியோர் தங்கள் பெற்றோர்கள் பிரிந்தாலும் தாங்களும் அம்மாவை பிரிந்து அப்பாவுடனேயே வந்து விட்டாலும் கூட தங்களது அம்மாவையும் விடாமல் நல்லபடியாக பார்த்து கொள்கின்றனர். தங்களது சிற்றன்னை கூடவும் நல்ல உறவை மெயின்டைன் செய்து வருகின்றனர். எப்படியும் இன்னும் ஒரு சில வருடங்களில் மீனாட்சிக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. அதற்குள்ளாவது தன் தாயுடன் மீனாட்சி இணைவார் என எதிர்பார்ப்போம்.